ஹாய் காய்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் என்ன பண்ணி காட்ட போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு சூப்பரான டேஸ்டியான முட்டை வறுவல் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட போகிறேன். சூப்பராக இருக்கும் இந்த முட்டை வறுவல். இதை நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் 6 முட்டை எடுத்திருக்கேன். இதை நல்லாவே நம்ம கழுவி இதை நம்ம அவிய வச்சிடலாம். இப்போ முட்டை நல்லா அவிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அதை எடுத்து முட்டையை நம்ம உடையாமல் அப்படியே நல்லா அழகாக உரித்து எடுத்துடலாம். இந்த சின்ன கையால் பாருங்க, முட்டை உடையாம மெதுவாக பொறுமையாக அழகா முட்டை எவ்வளோ அழகா உரிக்கிறாங்க அப்படிங்கிறத பாருங்க. இந்த மாதிரி யாருமே முட்டையை உரிக்க மாட்டாங்க. அவ்வளோ அழகா அக்ஷத் முட்டையை உரிச்சு எனக்கு கொடுத்தாங்க. இப்போ நம்ம முட்டையை இந்த மாதிரி கீறி விட்டுறலாம். இப்போ இந்த முட்டையோட நம்ம மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். இதுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துக்கொள்ளலாம். காணும் அக்ஷத் காணுமா, எடுங்க. நான் இப்போது இதை திறந்து போடுங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னு சொன்னால் மஞ்சத்தூள் நம்ம 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கொள்ளலாம். காணும் அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். கவனம், முட்டை உடைக்காமல் பரட்டணும் மெதுவாக. நம்ம கையாலேயே பரட்டுவோம், சரியா? வேணாம் கை காந்தும். நல்லா கையை கழுவி கொள்ளுங்க, காந்தும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கப்புறம் முட்டையை சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம இந்த முட்டை எல்லாத்தையுமே ஒரு மீடியம் அளவுக்கு நம்ம இந்த முட்டை எல்லாத்தையுமே வறுத்து எடுத்துடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் முட்டை நல்லாவே வறுபட்டுடுச்சு. இப்போ நம்ம அதை எடுத்துடலாம். எடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இதை நம்ம அப்படியே அதிலேயே போட்டுடலாம், அந்த எண்ணெயிலேயே.
இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கறி மிளகாய். இது வந்து நான் 2 எடுத்திருக்கேன். அதையுமே நம்ம வந்து கட் பண்ணி போட்டுடலாம். அதுக்கப்புறம் தக்காளி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பெரிய தக்காளியில் 1 எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா வந்து பூண்டு. இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு 4 பூண்டு. அதை வந்து நம்ம வந்து ஒரு சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி போட்டுடலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கறிவேப்பிலை. இதில் வந்து ஒரு 2 கொத்து எடுத்திருக்கேன். கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 2 டீஸ்பூன், அதுக்கப்புறம் மசாலா தூள் 1 டீஸ்பூன், அதுக்கப்புறமா வந்து மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லாவே வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து சேர்த்து கொள்ளலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு மூடியை போட்டு நம்ம வந்து அப்படியே வதங்கும் வரைக்கும் அப்படியே மூடி விட்டுறலாம். இப்போ வந்து பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. ஆனால் ஒன்றும் நல்லா வந்து வதங்க விடக்கூடாது. இது வந்து ஒரு மீடியம் அளவுக்கு வந்து வதங்கினா போதும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் முட்டையை வந்து இதோட ஆட் பண்ணி கொள்ளலாம். அதோடு சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா தக்காளி சோஸ் கொஞ்சம் வந்து நான் இதுக்குள்ளே வந்து ஆட் பண்ணி கொள்கிறேன். அதுக்கப்புறமா நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு வந்து நம்ம வந்து அடுப்பிலே வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து இறக்கி வச்சிடலாம். இப்போ பாருங்கள் ஒரு சூப்பரான ஒரு முட்டை வறுவல் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.